இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எறியப் போகின்றதா? இந்த உலகம் இன்னும் ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்கப் போகின்றதா? அமெரிக்கா ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்ததும் ஈரான் குறிவைக்கப் போகும் முதல் 4 மின்சார கட்டமைப்புகளும் இதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளும் அமெரிக்காவை அழிப்பதற்கு தேவையானதை விட அதிகளவான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் கொண்டுள்ளதா? ஹெர்மூஸை கட்டுப்படுத்துவதற்காக களமிறங்கப் போகும் அமெரிக்க ஐரோப்பிய கூட்டணிகள், அமெரிக்காவுக்குள்ளே அதிகரித்து வரக்கூடிய எரிபொருள் விலையும் $150 தாண்டப் போகும் எண்ணெய் விலையேற்றமும், யெமனின் அத்தாலி பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பல பிரதேசங்களும், யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களும் அடுத்த கட்ட பதிலடிகளை வழங்கப் போகும் யெமன் ஹவுதிகளும், ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்களும் இதற்கெதிரான விமர்சனங்களும், அவசரமாக தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டமும், அடிமை சவுதி அரேபியாவுக்கு எதிராக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் பற்றி எறியக்கூடிய சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தொடர்பாகவும் ஈரானிய யுத்தக்கல நிலவரங்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டுள்ளேன். இதனால் அவசரமாக குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். மேலும் குறித்த காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இந்த பதிலடி தாக்குதல்கள் அனைத்தும் முதலாம் கட்ட பதிலடி தாக்குதல்கள் மாத்திரமே. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்கள் விரைவில் வரப்போகின்றது என்றும் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் யெமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அப்துல் சலாம் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 12 வருடங்களாக யெமன் மக்கள் மீது சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் இவை பற்றி யாருமே வாய் திறப்பதில்லை. சர்வதேச நிறுவனங்களோ சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களோ சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பினுடைய கொடுமைகளை பற்றி விவரிப்பதில்லை. நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபிய துறைமுகங்களுக்கு எதிராகவும் கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் கப்பல்களுக்கு எதிராகவும் முற்றுகையை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முற்றுகைக்கு எதிராக சர்வதேச கப்பல் நிறுவனங்களும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னும் பல அரபு நாடுகளும் கண்டன அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு அனுதாபம் காட்டுகின்றார்கள். இவ்வாறு சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாகவும் சவுதி அரேபியாவுக்கு அனுதாபம் காட்டக்கூடிய இந்த நாடுகள் யெமனின் களத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய யெமன் மக்களுக்காகவும் யெமன் குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் அனுதாபத்தை வெளிப்படுத்துவார்களா? ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஆக்கிரமிப்பாளர்கள், ஆக்கிரமிப்பு சக்திகளாகவே இவர்கள் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக அறிக்கைகளை வெளியிடக்கூடிய நாடுகளே, உங்களுடைய நாட்டுக்கு எதிராக சவுதி அரேபியா இவ்வாறு செய்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா? சவுதி அரேபியாவுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் உங்களுடைய துறைமுகத்தையும் விமான நிலையங்களையும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சவுதி அரேபியாவுடைய முற்றுகைக்கு ஆதரவாக நீங்களும் இவ்வாறு தான் அறிக்கைகளை வெளியிடுவீர்களா? மேலும் சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பினுடைய நிலைப்பாடுகள் பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். யெமனின் களத்திலே சவுதி அரேபியா மேற்கொள்ளக்கூடிய கொடூரங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய நிலைமை பற்றியும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது இந்த அரபு நாட்டு தலைவர்கள் அனைவரும் வாய் மூடி மௌனமாக இருந்தவர்கள் தான். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தவர்களே இவர்கள் தான். பலஸ்தீனிய மக்களை கைவிட்டவர்கள், பலஸ்தீனிய காரணத்தை கைவிட்டவர்கள், பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபொழுதும் எங்களுக்கு ஆதரவாகவும் யெமன் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் களமிறங்க மாட்டார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் இந்த அரபுகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று நாங்கள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. இருப்பினும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் இன்று பல உண்மைகளை புரிந்து கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய காரணமும் பலஸ்தீனிய போராட்டமும் இந்த அரபுகளுடைய உண்மையான முகத்தை சர்வதேச முஸ்லிம்களுக்கு அம்பலப்படுத்தியுள்ளன. தற்போது சவுதி அரேபியா ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தவறான கணிப்பின் காரணமாகவும் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளின் காரணமாகவும் யெமன் மக்களுடைய எதிரியாக சவுதி அரேபியா மாறிவிட்டது. சவுதி அரேபியாவினுடைய ஆணவமும் அதனுடைய பிடிவாதமும் அதனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறப்போகின்றது. நாங்கள் தற்போது கண்ணுக்கு கண் என்கின்ற விதத்திலேயே சவுதி அரேபியாவுக்கு எதிரான சமன்பாட்டை விதைத்துள்ளோம். எங்களுக்கு எதிராக யெமன் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் சவுதி அரேபியாவின் களத்தில் வெடிப்புகள் பதிவாகும். கண்ணுக்கு கண் என்கின்ற சமன்பாட்டுக்கு அமைவாகவே அனைத்து தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படும். எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தலைவர்களுக்கும் சவுதி அரேபியா தலைவர்களுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்றே சவுதி அரேபிய ஆக்கிரமிப்பு யெமன் மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் மேற்கொள்கின்றது. இதனால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதை போன்றே சவுதி அரேபியாவையும் எதிர்கொள்வோம். எங்களுடைய சமன்பாட்டுக்கு அமைவாக இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் அடுத்த கட்ட விரிவாக்கமும் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு இன்று மதியம் சவுதி அரேபியா யெமனினுடைய மாரிப் மற்றும் ஜவுப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளின் நிலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பகுதியிலே மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாக இருக்கவில்லை என்றும் இந்த தாக்குதலினால் யமன் ஹவுதிகளுடைய எந்த ஒரு ஏவுகணை தளமும் அளிக்கப்படவில்லை என்றும் யமன் களத்தினுடைய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் சனா தலைநகரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு களமிறங்கியிருந்தன. இதன்போது யமன் ஹவுதிகளுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் உச்ச தாக்குதல்களை ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் முழுமையாக பின்வாங்கியிருந்தன. இப்படியான நிலைமையில் இன்று மாலை யெமனின் தெற்கு பிரதேசத்திலே அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளை வழிநடத்தக்கூடிய யெமனின் தெற்கு பிரதேச ஜனாதிபதி கவுன்சிலின் தலைவரும் மத்திய யெமன் பிரதேசத்தினுடைய தளபதிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய தளபதிகளும் சவுதி அரேபிய உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளும் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பே சவுதி அரேபிய இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் யெமனினுடைய மத்திய பிரதேசத்தில் களமிறங்கியிருந்தார்கள். யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை திட்டமிடுவதற்காகவே இவர்கள் களமிறங்கியிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை விசேட சந்திப்புகள் நடைபெற்றுள்ளன. மேலும் இதன் போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்கம் தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு சவுதி ஜோனியும் அவருடைய தம்பி பாதுகாப்பு அமைச்சரும் முழுமையான ஆதரவையும் அனுமதிகளையும் வழங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிகாலை வேளையில் யெமனுடைய தெற்கு பிரதேசமான அத்தாலி பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களும் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அத்தாலி மாகாண பிரதேசமாகும். சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்தே களமிறங்கியிருந்தார்கள். குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்தே களமிறங்கியிருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பே குறித்த பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் தொடர்ச்சியான வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இன்று காலை அத்தாலி பிரதேசத்திலிருந்து சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் தெரித்து ஓடியுள்ளார்கள். யமன் ஹவுதிகள் முன்னேறி பல பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். அத்தாலியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான பிரதேசங்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்ட சவுதி அரேபிய கூலிப்படைகளின் சிப்பாய்களுடைய உடல்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் குறித்த பிரதேசத்தினூடாக தெரித்து ஓடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸின் தெற்கு பகுதியினூடாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்காக டசன் கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் களமிறக்கியுள்ளார்கள். இதன் விளைவாக குறித்த பிரதேசத்திலே 8க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படையை சேர்ந்தவர்கள் டசன் கணக்கானோர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றிரவு குறித்த தாய்ஸ் பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய களத்திலும் நிலைமைகள் தற்போது மோசமடைந்து கொண்டே செல்கின்றன. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுக்குள்ள எரிபொருள் விலையானது பல மடங்கினால் அதிகரித்து விட்டது. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு $1.5 குறைவாகவே பெட்ரோலினுடைய விலை காணப்பட்டது. ஆனால் தற்போது எரிபொருளினுடைய விலையானது $4.5 வீதம் அதிகரித்து விட்டது. கடந்த 2 வாரத்திற்குள்ளே மாத்திரம் எரிபொருளினுடைய விலையானது $1.5 அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது மீண்டும் அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்நோக்குவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அத்தோடு இந்த நிலைமைகள் இவ்வாறு நீடிக்கப் போவதில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் எரிபொருளினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரிக்கப் போகின்றது. 2 நாட்களுக்கு முன்பு எண்ணெய் விலையானது $98 உயர்ந்திருந்தது. இன்றைய தினம் எண்ணெய் விலையானது $103 உயர்ந்துள்ளது. மேலும் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே எரிபொருள் விலையானது $110 தாண்டி விடும் என்றும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் 2 வாரத்திற்குள் எண்ணெய் விலையானது $150 எட்டிவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். செங்கடல் பிரதேசம் முற்றுகையிடப்பட்டிருப்பதனால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வர்த்தகம் பூஜ்ஜியமாக்கப்பட்டு வருவதனால் சர்வதேச எண்ணெய் சந்தையிலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு புறம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் மூடப்பட்டுள்ளது. இதனால் இன்னும் சில வாரங்களுக்குள்ளேயே எண்ணெய் விலையானது யாரும் எதிர்பார்க்காத வகையில் $150 தாண்டிவிடும். 40 நாள் போரின் போது எண்ணெய் விலை $120 வரையில் எட்டி இருந்தது. தற்போது செங்கடல் பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் விலையானது இலகுவாக $150 அடைந்துவிடும் என அமெரிக்க ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே இராணுவ தளவாட பரிமாற்றத்தை மேற்கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து உக்ரைன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கஸ்பியன் கடல் பிரதேசத்திலேயே குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் உக்ரைனுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான போரிலே ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக களமிறங்குவதற்கான காய் நகர்த்தல்களையே மேற்கொண்டு வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரையும் ஈரானுக்கு எதிரான போரையும் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரித்தானியாவின் புதிய பிரதமருடைய
ட்ரம்பினுடைய தலைமையில் இதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது ரஷ்யா உக்ரைன் போரும் ஈரானுக்கு எதிரான போரும் ஒன்றிணைய போகின்றது. மேலும் இப்படியானதொரு நிலைமை ஏற்படும் என கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தற்போது உக்ரைன் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே பரிமாற்றம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அமெரிக்காவினுடைய போர் செயலாளர் பீட் ஹெக்ஸட் பிரித்தானியாவினுடைய போர் செயலாளரோடு சந்திப்புகளை மேற்கொள்ளப் போகின்றார். இதன்போது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பான புதிய தீர்மானங்களை எடுக்கப் போகின்றார்கள். 40 நாள் போரின் போது பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் இதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கவில்லை. ஆனால் தற்போது புதிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்போடு ஒன்றிணைந்து ஈரானினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்கான புதிய தாக்குதல் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த செயற்பாடும் ரஷ்யாவுக்கு எதிரான போரையும் ஈரானுக்கு எதிரான போரையும் ஒன்றிணைக்கப் போகின்றது. அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக 4 எண்ணெய் கப்பல்கள் நகர்வதற்கு முயற்சி செய்தன. மேலும் ஈரானிய கடற்படையினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து இந்த 4 எண்ணெய் கப்பல்களும் அவசரமாக பின்வாங்கிவிட்டன. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தியினுடைய ஓமான் எல்லை கர்ஹாமில் ஒரு LPG எரிவாயு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த LPG எரிவாயு கப்பலானது ஈரானுக்கு சொந்தமான கப்பல் என்று நினைத்து இந்த தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. ஆனால் குறித்த கப்பலானது கத்தாருக்கு சொந்தமான கப்பல் என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையினரும் விமானப்படையினரும் தவறுதலாக குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலினுடைய 2 மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளன. ஏற்கனவே மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கம் தொடர்பாகவும் அப்பாஸ் அரக்சி தொடர்பாகவும் அவர் வழங்கியிருந்த நேர்காணல்கள் தொடர்பாகவும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகவும் பல வாரங்களுக்கு முன்பே காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய உச்ச தலைவருடைய கருத்துக்கள் தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். உச்ச தலைவருடைய கருத்துக்களில் கொள்கை அளவிலே எனக்கு மாறுபட்ட கருத்துக்களை காணப்படுகின்றது. எப்போதும் ஈரானிய உச்ச தலைவருடைய கருத்துக்களையும் கூற்றுக்களையும் கூறுபவர்கள் ஈரானிய சமூகத்தில் வெறுப்பையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்துகின்றார்கள் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானிய உச்ச தலைவரை அப்பாஸ் அரக்சி அவர்கள் விமர்சித்துள்ளார். மேலும் இந்த விமர்சனங்களை முன்வைத்ததற்கு பின்பு அப்பாஸ் அரக்சி இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவோடு நாங்கள் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது எங்களுக்கு சாதகமான புரிந்துணர்வு ஒப்பந்தமாகவே இருக்கின்றது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவும் இருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வதற்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தவிர வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கின்றதாக இருந்தால் அவர்கள் அதனை செய்து கொள்ளட்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தவிர வேறு எந்த வழிமுறைகளினாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, எங்களுடைய இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கமும் அவருடைய பிரதிநிதிகளும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்வதே சிறந்த விடயம் என கருதுகின்றார்கள். இதன் விளைவாகவே அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். இந்த கருத்துக்களை தொடர்ந்து அப்பாஸ் அரக்சிக்கு எதிரான விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மீண்டும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கம் விரும்புகின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் தற்போதைய நிலைமையில் மசூத் பெஸெஷ்கியானுடைய அரசாங்கத்தினால் ஈரானிய களத்தில் எதுவுமே செய்ய முடியாது. மசூத் பெஸெஷ்கியானுக்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் ஈரானிய உச்ச தலைவர் வழங்கிய வாய்ப்பு முடிவடைந்து விட்டது. அத்தோடு ஈரானினுடைய தாக்குதல்கள் பதிலடி தாக்குதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்து வருவதனாலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்காகவும் அமெரிக்கா அவசரமாக மத்தியஸ்தர்கள் மூலமாக தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கை ஒன்றை இன்று மாலை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த கோரிக்கைகளை ஈரானிய தலைமைகள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். ஏனென்றால் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கான கோரிக்கையானது அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய பொறியாகும். ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களை முடித்ததற்கு பின்பு இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைத்து திசை திருப்பிவிட்டு தலைமைகளை படுகொலை செய்வதற்கான ஈரானுடைய முக்கிய தலைநகரங்களை இலக்கு வைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். எனவே அமெரிக்காவுடைய இந்த ஃபார்முலாக்கள் ஒருபொழுதும் ஈரானிய களத்தில் பலிக்கப் போவதில்லை. இதற்கமைவாகவே ஈரானிய அதிகாரிகளும் இந்த கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த உச்சக்கட்ட பதற்றமான சூழ்நிலையில் ஈரான் ஏவுகணை படை தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு தேவையானதை விட பன்மடங்கு ஏவுகணைகள் எங்களிடம் கையிருப்பில் இருக்கின்றன. பல வருடங்களுக்கு தொடர்ச்சியாக போரை கொண்டு செல்வதற்கான அனைத்து விதமான ஆயுத திறன்களும் தற்போது எங்களிடம் தயாராகவே இருக்கின்றன. எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மேலும் எங்களிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய ட்ரோன்களுடைய கையிருப்பானது ஒரு மிகப்பெரிய போரை பல வருடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான திறன்களையே கொண்டுள்ளது என ஈரான் ஏவுகணை படை தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 மின்சார கட்டமைப்புகளையும் தரைமட்டமாக்குவதற்கான உத்தரவுகளை ஈரானிய தலைமைகள் பிறப்பித்து விட்டதாகவும் ஏவுகணைகள் இதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தவீலா மின் உற்பத்தி நிலையமும், துபாயில் இருக்கக்கூடிய ஜபல் அலி மின் உற்பத்தி நிலையமும், கத்தாரினுடைய ராஸ் லஃபான் மின் உற்பத்தி நிலையமும், சவுதி அரேபியாவுடைய ரியாத் மின் வலையமைப்பு உற்பத்தி நிறுவனமும் இலக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆரம்ப கட்டமாக இந்த 4 மின் உற்பத்தி நிலையங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட போகின்றன.
இதற்கான உத்தரவுகள் கிடைக்கப்பெற்று விட்டதாகவும் ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோன்று குட்டி அடிமைகளான குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகளும் முழுமையாக இலக்கு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நள்ளிரவு வேளையிலே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒரு சில தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொண்டிருந்தது. மேலும் கடந்த 15 மணி நேரமாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் இது தொடர்பாக ஈரானுடைய ராணுவ ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இந்த அமைதியானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்னதான அமைதியாகும். இதற்கான அனைத்து சமிக்ஞைகளும் கிடைக்கப்பெற்றுவிட்டன. அமெரிக்காவினுடைய அதிகளவான போர் விமானங்களும் உளவு விமானங்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. இதனால் இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் அல்லது இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள்ளேயே மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அதே போன்று ஈரானிய ராணுவத்தினரும் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் என ஈரானினுடைய ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இன்னும் சில மணி நேரத்திற்குள் அல்லது இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படலாம். ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படலாம். இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எரியும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.